நாகை மாவட்டம் திருமருகல் அருகே மழை ஓய்ந்தும் நெல் வயல்களில் தேங்கிய தண்ணீர் வடியாததால் அறுவடை செய்ய முடியாமல் தவித்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் மூர்த்தி, விவரங்கள் என்ன? நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை விட்டு 5 நாட்கள் ஆகியும் மழைநீர் வடியாமல் குறுவை நெற்கதிர்கள் காய்ந்துள்ளதால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். குறிப்பாக நரிமணம், கோபுராஜபுரம், வெள்ளப்பாக்கம் கிராமங்களில் 500 ஏக்கருக்கு மேல் மழைநீர் வடியாமல் நெற்கதிர்கள் முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசின் சிபிசிஎல் நிறுவனத்தின் சுற்றுச்சுவரால் மழைநீர் வடியாமல் வயலில் தேங்கி கிடப்பதை தான் நாம் ட்ரோன் காட்சிகளாக பார்த்து வருகிறோம். தற்பொழுது வெயில் அடித்தும் அறுவடை செய்ய முடியாமல் மகசூல் இழப்பை சந்திப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பூதங்குடி, முட்டம், சன்னமங்கலம், கன்னிவாய்க்கால் உள்ளிட்ட 4 வாய்க்கால்களை சிபிசிஎல் நிறுவன விரிவாக்க நிலை எடுப்பில் மூடப்பட்டதால் மழைநீர் வெளியேற வழியில்லை எனவும், சுமார் 50 ஏக்கர் தூரத்திற்கு சுற்றுச்சூழல் எடுக்கப்பட்டுள்ளதால் தண்ணீர் வடியவில்லை எனவும், பாதிக்கப்பட்ட வயல்களை வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து ஒரு ஏக்கருக்கு 40,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், கணக்கெடுப்பு பணிகளை தங்களது பகுதியில் விரைந்து நடத்த வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.